உன்னை உத்தாரம் பண்ணுவதற்காக வந்திருக்காருன்னா அப்போ உன்னுடைய கர்த்தவியம் என்ன என்று கேட்டால் உன்னுடைய கையை அவருக்கு கொடுக்கணும். கை கொடுக்கப்படாது, கையை கொடுக்கணும். அதான் நான் கையை கொடுக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கை கொடுக்கறதுன்னா அது வேற அர்த்தம் வந்துடுமே. அதனால ஒரு சிஷ்யன் குருவுக்கு தன்னுடைய கையை கொடுக்கணும். கொடுத்தா ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுனால சிஷ்யனுக்கு தான் உபயோகம். குருவும் கீழே இறங்கி வரான், சிஷ்யனும் மேலே வரத்துக்கு பிரயத்னம் பண்ணணும். குரு என்ன வழியை காட்டுறாரோ அதில் போறதுக்கு ஒரு பிரயத்னம் பண்ணணும். பகவத் பாதாள் அவதாரம் பண்ணி பல விஷயங்களை உபதேசம் பண்ணிருக்கார். எப்படி அவரோட உபதேசம் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட எப்படி நடந்துக்கணும் என்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயத்திலிருந்து மோத்கிருஷ்டமான அத்வைத தத்துவம் வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் அவர் உபதேசம் பண்ணிருக்கார். அவர் ஒரு உபதேசம் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை இருக்கு. அவர் என்ன உபதேசம் பண்ணிருக்கார் என்கிறது எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுபடி நடந்துக்க வேண்டியது என்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.